அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள் வந்து எங்களுடைய தலைவருடைய தேர்தல் பரப்புரைக்காக கடந்த 3 நாட்களாக ஒவ்வொரு இடத்துலையும் திட்டமிட்டு இப்போ பெரம்பூரில் தேர்தல் பரப்புரை நாளைக்கு தொடங்குறதா இருந்துச்சு. அதற்கான அனுமதியை வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்து, ஏன்னா 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த ஆப்பில் சுவிதா ஆப்பில் போடணும். அது 2 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அந்த ஆப்பில் போட்டு தேர்வு செய்து அந்த இடத்தையும் தேர்வு செய்து அதை வந்து காவல்துறை சார்பாக ஆய்வு செய்து அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாம் சரின்னு சொல்லி இன்னைக்கு கடைசி நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து அங்கே இருக்கிற ஆர்ஓ வந்து என்ன சொல்கிறாங்க, முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே தான் வந்து எங்களுடைய இன்னைக்கு திட்டமிட்ட ஒரு இடத்துக்கு வந்து நேற்று நாங்கள் ஆப்பில் பதிவு செஞ்ச பிறகும் காலையில் 10 மணிக்கு தொடங்க வேண்டிய நிகழ்ச்சிக்கு 11:30 மணிக்கு மேலே தான் அப்ரூவலே வந்திருக்கு, என்ஓசியே வந்திருக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுக்கு வந்து திட்டமிட்டு வேண்டுமென்றே முதலாவதாக காவல்துறை சார்பாக, சென்னை காவல்துறை சார்பாக ஒவ்வொரு இடத்துலையும் வேண்டுமென்றே திட்டமிட்டு தடை செய்யப்படுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு மேலேருந்து அழுத்தம் வருது. ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க தான் வந்து என்ஓசி கொடுக்கணும். அவங்க என்ஓசி கொடுத்த பிறகு தான் இங்கே வந்து ஆர்ஓ வந்து அதை அனுமதி கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நாங்கள் வந்து கொடுக்கறதுக்கு தயார், ஆனால் எங்களுக்கு மேலே இருந்து கடுமையான அழுத்தங்கள் வருதுன்னு. நேற்று எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும், அதாவது இன்னைக்கு நடக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு நிர்வாகிகள் அனைவரும் சாயந்தரம் 7 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் காவல் நிலையத்தில், நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் இருந்தாங்க. எதுக்காகனா, அவங்க என்ஓசி டைப் பண்ணுறதுக்கே 4 மணி நேரம் சும்மா அப்படியே கடத்திக்கிட்டே இருக்காங்க. 4 மணி நேரம் சும்மா டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் ஆர்ஓ எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ஓசி கடிதத்தை ஆர்ஓக்கு இன்னைக்கு காலையில் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ திட்டமிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காவல்துறையில் ஆரம்பித்து அனைத்து அதிகாரிகள், பெரும்பாலான அதிகாரிகள் வந்து இன்னைக்கு திமுகவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு அவங்க கட்டுப்பாட்டில் இருக்காங்களா இல்லை எப்படின்னு தெரியல. பெரும்பாலான அதிகாரிகள் இன்னைக்கு வந்து திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. இன்னைக்கு காலையில் குமரகுரு ஐஏ சொல்லியிருக்காரு, பேப்பரில் கொடுத்தாங்க. நாங்கள் பேப்பரில் கொடுத்தது என்னன்னா, தேர்தல் ஆணையத்திடம் தலைமை தேர்தல் ஆணையத்தில் அர்ச்சனா பட்நாயக் அவங்க கொடுத்தது என்னன்னா, இந்த மாதிரியான பிளான் எங்களுக்கு இருக்கு, இதை வந்து நாங்கள் சுவிதா ஆப்பில் ஆல்ரெடி பதிவு செஞ்சிட்டோம், இதை உங்களுடைய ஆர்வ வந்து அங்கங்கே எங்களுக்கான ஒவ்வொரு இடத்துலையும் தடை செய்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் இங்கேருந்து ஒரு அறிவுரை கொடுக்கணும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும். பெரும்பாலான இடத்துல அவங்களுக்கு இதை எப்படி பண்ணணுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொடுத்தது வந்து குமரகுரு இன்னைக்கு காலையில் என்ன சொல்லியிருக்காரு, பேப்பரில் கொடுத்ததுக்குலாம் நாங்கள் அனுமதி கொடுக்கணும். நாங்கள் எதுவும் பேப்பரில் கொடுக்கல, எல்லாமே ஆப்பில் பதிவு செய்யப்பட்டதே. இன்னைக்கு கடைசி நேரத்தில் எல்லா இடத்துலையும் நேரில் போய் ஆய்வு செய்த பின்னரும் காவல்துறை வந்து சொல்லி இன்னைக்கு ஆர்ஓ வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது இங்கே மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் எங்களுடைய நிர்வாகிகளுக்கு அங்கங்கே அவங்க நடக்கிற ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கும், அவங்களுடைய அலுவலகம் போகிறதுக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் தேர்தல் அலுவலகம் போகிறதுலேருந்து எல்லா பிரச்சாரத்துக்கும் கடுமையான ஒரு அடக்குமுறையை கையாளுறாங்க. இன்னமும் பெரும்பாலான அதிகாரிகள் திமுகவுடைய கைக்கூலிகளாக தான் இருக்கிறாங்க. இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கண்டிப்பாக இந்த நிலைமை மாற வேண்டும். தேர்தல் ஆணையம் வந்து யாரெல்லாம் திமுகவுடைய கைக்கூலிகள் இருக்காங்களோ அவங்கள எல்லாம் வந்து மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி இருந்துட்டு எப்படி நீங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவீங்க, எப்படி எலெக்ஷனை கொண்டு போவீங்க? திமுகவுடைய அதிகாரிகளை வைத்துக்கொண்டு, திமுகவுக்காக வேலை செய்யும் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு எப்படி நீங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவீங்க? ஒவ்வொரு இடத்துலையும் மேலே இருக்கிற காவல்துறை காவல் ஆணையர் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக சொல்றதை கேட்டு வேலை பார்க்குறாங்க. திமுக என்ன சொல்றாங்களோ, திமுகவுடைய அமைச்சர்கள் இப்போவும் அவங்க சொல்றது தான் கேட்டு வேலை பார்க்குறாங்க. சென்னையில் சேகர்பாபு சொல்றதை கேட்டு தான் வேலை பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் திமுக அமைச்சர்களை சொல்றதை கேட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருந்தால் எப்படி தேர்தலை சந்திக்க முடியும்? நாங்கள் ஆப்பில் கொடுத்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்து பதிவு செய்தாலும் மற்றவங்களுக்கு உடனே கொடுத்துறாங்க. எங்களுக்கு வந்து கடைசி நேரம் வரைக்கும் இழுத்துட்டு கொடுத்து இது பண்ணுறாங்க. அதெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து இப்போ இன்னைக்கு இந்த பெரம்பூரில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்டது. அது அப்போவே வந்து அவங்க ஆய்வு செய்து, காவல்துறையிலேருந்து ஏசிலேருந்து இன்ஸ்பெக்டர்லாம் ஆய்வு செய்து முடிச்சு அவங்க அறிக்கையை கொடுத்து, அந்த அறிக்கையை பேஸ் பண்ணி இன்னைக்கு சாயந்தரம் கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஆய்வு செய்து இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் அடுத்த இடம் ப்ரிஃபர் பண்ணியிருப்போம்ல. நீங்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டெல்லாம் முடிச்ச பிறகு இன்னைக்கு காலையில் நடக்க போகிற நிகழ்ச்சிக்கு காலையில் 11:30 மணிக்கு அனுமதி கொடுப்பீங்க? ஏன் நேற்று 4 மணி நேரம், அதாவது அந்த என்ஓசி டைப் பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் காவல் நிலையத்தில் எங்களுடைய மாவட்ட செயலாளர் உட்பட அனைவரும் வந்து 4 மணி நேரம் காத்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்னமும் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் இது மாதிரியான இருக்கிற அதிகாரிகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள மாத்திர வேலையை செய்யணும். இன்னமும் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இன்னும் 22 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் திமுக சொல்றதை கேட்டு விட்டு இப்படி செய்யும் அதிகாரிகள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவருக்கு நாங்கள் வந்து சுவிதா ஆப்பில் பதிவு செஞ்சது அவர் குமரகுருக்கு தெரியாதா? குமரகுருக்கு வந்து நாங்கள் சுவிதா ஆப்பில் பதிவு செஞ்சு அப்ரூவல் அமைச்சிருக்கோம். இன்னைக்கு எதில் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க? ஆப்பில் தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் எங்களுக்கு எதில் வந்து 29ஆம் தேதிக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆப்பில் பதிவு செஞ்சு நாங்கள் தேர்தல் அவங்ககிட்ட போய் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவங்க ஸ்டேட் வைஸ் பதிவு செய்யறதுக்கு ஆப்பில் ஆப்ஷன் கிடையாது. ஒவ்வொன்றும் சட்டமன்ற வாரியாக தான் பண்ணணும். ஸ்டேட் வைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. அப்போ நாங்கள் மொத்தமாக ஆர்ஓக்களுக்கு அந்தந்த அசம்பிளிக்கு நீங்கள் அறிவுரை கொடுக்கணும். நாங்கள் ரிட்டர்னாக தான் கொடுக்கணும். அதை அவர் எப்படி வந்து ஒரு பேப்பரில்